ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் படித்த ஒரு நிகழ்வை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இது உண்மையாக நடந்தது தான். சரிங்களா? ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து ரெட்டை குழந்தைகள பெற்றெடுக்கிறாங்க. 2மே ஆம்பளை பசங்க. சரிங்களா? இந்த குழந்தைங்க பிறக்கும்போது அவங்க 2 பேத்தோட உடம்புலையும் எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. நல்லபடியாக வளர்றாங்க. 2 பேரும் அவங்களோட முதுமை பருவத்தையும் அடைஞ்சிடுறாங்க. சரிங்களா? 2 பேத்துக்கும் 60 வயசு ஆகுது. அந்த டைமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அப்போ இன்னொரு ட்வின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் நல்லா தானே இருக்கேன், என்னோட ஒரு கிட்னி நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு சரி ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுறாங்க. எப்பவுமே இரட்டை சகோதரர்களுக்குள்ள அந்த உறுப்புகளை மாற்றிக்கிட்டாங்கன்னா பெருசாக பாடி வந்து ரிஜெக்ட் பண்ணாது அந்த உறுப்பை. சரிங்களா? ஸோ இப்போ டாக்டர்ஸ் வந்து அந்த உறுப்பு தானம் பண்ண போகிறாரு பார்த்தீங்களா, அவரோட பாடியை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை வந்து தெரிய வருது. என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அது தானம் பண்ண போகிறாரு பார்த்தீங்களா, அவருக்கு இருந்ததே ஒரு கிட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 கிட்னி இல்லை, அவருக்கு 1 தான் இருக்குது. ஏம்மா இதுக்கு முன்னாடி ஒன்றத்தை வந்து அவர் எங்கேயாவது தானம் பண்ணிட்டாரா நீங்கள் கேட்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவர் பிறக்கும் போதே ஒரு கிட்னியோட தான் பிறந்திருக்காரு. மனுஷன் தன்னோட 60 வயசு வரைக்குமே ஒத்த கிட்னியோட தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்ந்திருக்காரு. இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்குமான்னு கேட்டிங்கன்னா பிறக்கும். சில குழந்தைங்க ஒரு கிட்னியோட தான் பிறக்கும். சரிங்களா? அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிட்னி நல்லபடியாக இருக்கிற வரைக்கும் தெரியாது. ஒரு கிட்னி இருக்கா 2 கிட்னி இருக்கானே நமக்கு தெரியாது. நம்ம எல்லாத்துக்கும் 2 கிட்னி இருக்குமா?